ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக இந்த திறவுகோல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய இந்த திறவுகோல் நிகழ்ச்சியில் கடந்த வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எது சுத்தம் உள்ளது எது அசுத்தம் உள்ளது அப்படின்ற இந்த மிருகங்களை பற்றி தானே சில காரியங்களை நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்தோம். ஸோ இந்த வாரமும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதனுடைய இன்னொரு கோணத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். அதாவது சுத்தமுள்ள மிருகங்கள் அசுத்தமுள்ள மிருகங்கள்னு சொல்லி தேவன் பழைய ஏற்பாட்டில் பிரித்து என்ன பண்ணியிருப்பாருன்னா பேசியிருப்பார். ஸோ அதை நம்ம இன்னொரு கோணத்தில் அதை எப்படி நம்ம தியானிக்கலாம், அதில் மறைந்திருக்கக்கூடிய இன்னொரு சத்தியம் என்ன அப்படின்றத நம்ம இந்த வாரம் நம்ம தியானிக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த வாரம் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்துல தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த உணவு முறையில கூட எதை சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எது சுத்தம் எது அசுத்தம் என்ற ஒரு விஷயத்துல நம்ம பார்த்தோம். அதுல விசேஷமா நம்ம எதை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம தியானித்தோம். ஸோ இன்றைக்கு கூட சகோதரர் சொன்ன வண்ணமாக அதனுடைய இன்னொரு கோணத்தை நம்ம பார்க்கும்போது இதை எங்க நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு விஷயத்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல தேவன் அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு எப்படி வெளிப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து, வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும், அதிலே பாருங்க, பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாய்த்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்து அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. பாத்தீங்க இல்லையா, லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்துல எது அசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தினாரோ, இந்த இடத்துல சொல்லும் போது இது அடிச்சு புசி அப்படின்னு சொல்லும் போது பேதுருக்கு ஒன்றும் புரியல. அவரும் ஒரு யூதனா இருக்கிறதுனால நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தை அவர் கடைபிடிக்கிறவரா இருக்கார் இல்லையா. அது மட்டும் தான் அவருக்கு ஆரம்பத்துல ஒரு மைண்ட்ல இருக்குன்றது நம்ம பார்க்கணும். அதனாலதான் பேதுரு அவர்கள் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, 14ஆம் வசனம், அதற்கு பேதுரு, அப்படியெல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். பாத்தீங்க இல்லையா. இதுதான் அவர் ரிப்ளை கொடுக்கிறாரு. அதே 15ஆம் வசனத்துல பார்க்கும்போது நல்ல கவனிங்க, இங்க சொல்லும் போது, அப்போது தேவன் சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2 தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாருங்க, இப்போ இங்க உணவு பத்தி தேவன் இங்க சொல்றாரா அப்படின்னா இல்ல. இங்கதான் பார்க்கும்போது தீட்டும் அசுத்தமா இருக்க யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசிதில்லை அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்லும் போது அதுக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, தீட்டாக எண்ணாத, அதை நான் என்ன பண்ணிட்டேன், பரிசுத்தமாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோணத்துல சொல்றாரு. அதுதான் பேதுரு அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா அதை மனதில் வச்சுக்கிட்டு அதை யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல நம்ம எதை பார்க்கும்போது இங்க அசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலங்கை குறிச்சு அவங்க சொல்றாரா, பேதுரு புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா இல்ல. எதை தீட்டா உள்ளதை தேவன் பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது புறஜாதி ஜனங்களாகிய நம்மளதான் தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா அங்க அடையாளப்படுத்தி அங்க சொல்றாரு. இதை கூட ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுல 28ஆம் வசனத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல அங்க இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கொர்நேலி ஒரு ஆள் அனுப்பி என்ன பண்ணுவார் அப்படின்னா பேதுரு அவர்களை அழைத்து வர சொல்லுவாரு. அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு. சரிங்களா. அது 28ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனத்தில் போக்கு வரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனும் தீட்டு உள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். அப்ப இந்த இடத்துலதான் பேதுரு அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா புரிஞ்சுக்கிறாரு. அசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கின விஷயத்த தேவன் என்ன பண்றாருன்னா இங்க ஏற்றுக்கொள்றாரு. அப்ப யாரு அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
புறஜாதி ஜனங்களாகிய நாம். சோ இப்படிதான் வந்து யூத ஜனங்களும் வந்து இருந்தாங்க. சோ யூத ஜனங்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா புறஜாதிகளோடய அவங்க சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. சோ இதை கூட வந்து இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பேதுரு அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு மாயமாலம் பண்ணுவாரு. சோ அதை கூட அவங்க எப்படி அந்த யூத ஜனங்கள் புறஜாதி ஜனங்களை எப்படி பார்த்தாங்கன்றதுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியரோட சாப்பிட்டான். அவர்கள் வந்த போதோ விருத்தி சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். சோ அப்ப யூத ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா புறஜாதிகளுடைய சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. சோ இப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தேவன் அந்த விஷயத்தை தீட்டாக எண்ணாமல் அவர்களையும் என்ன பண்ணியிருக்காரு இந்த பரிசுத்த அழைப்புக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ அப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். சோ பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அந்த உணவை பத்தி சொல்லியிருக்காரு. இதே புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது மனுஷங்களை சோ புறஜாதி ஜனங்களாகிய நம்ம அசுத்தமா இருந்த ஜனங்களை நம்ம தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த இந்த தெய்வீகமான திட்டத்துக்கு நம்மள அழைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சோ அப்ப இங்க பார்க்கும்போது இங்க வெளிப்புறமான அடையாளம். சோ இந்த மிருக ஜீவன்களுக்கு அந்த ஒரு அடையாளத்தை பார்த்துதான் சொல்றாரு. ஆனா இங்க புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது அந்த உள்ளான மனுஷனோட இருதய சுத்தத்தை தான் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா பாக்குறாரு. சோ இங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது சோ அந்த மேன்மையான ஆசீர்வாதத்துக்கு யாரு மாத்திரம்தான் பங்காளிகளாக இருந்தாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள். இங்க பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் விலை கிடைத்தனால தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்மளையும் சபை அந்த ஒரு விஷயத்துல எல்லாருமே நம்ம தெய்வீகமான திட்டத்துக்குள்ளார நம்ம வந்திருக்கோம். சோ இதை கூட நம்ம வசனத்துல நம்ம வாசிக்கும் போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திரட்டாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே முடித்து இரு திரட்டாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. அப்ப பாருங்க தேவனுடைய தெய்வீகமான திட்டத்துல நம்ம ரொம்ப தூரமா இருந்தோம். சோ இப்படிதான் வந்து பாருங்க புறஜாதி ஜனங்கள் யார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரியாம இருந்தாங்க. சோ ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 இருந்து 24ஆம் வசனத்துல கூட பார்க்கும்போது பாருங்க இந்த உலகத்துல பறவைகளை மிருக ஜீவன்களை அதைதான் வந்து தொழுது கொண்டு இருந்தாங்க. கடவுள் யாருன்னு தெரியாது. ஆனா நமக்கு அந்த என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அசுத்தமா இருந்த இந்த புறஜாதி ஜனங்களுக்கு தேவனை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு அதை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. எப்படி அப்படின்னா கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் விளைவிக்கிறதுனால. அதை கூட நம்ம ஒரு வசனத்துல நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். பாருங்க கிறிஸ்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம தேவனை அறியக்கூடிய அறிவை நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அப்ப அப்படி அந்த அறிவை பெற்ற நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பரிசுத்தமா இருக்கணும். அதுதான் தேவன் அங்க சொல்லும் போது பரிசுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று சொல்வானேன். அப்போ நம்மளை எப்படி பரிசுத்தப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இப்போ கிறிஸ்துவ ரத்தம் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம இந்த பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்திருக்கு உண்மையான சத்தியத்தை கொடுத்து நம்மள என்ன பண்ணியிருக்காருன்னா தூரமா இருந்த ஜனங்களாகிய நமக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்ப அந்த வாய்ப்பை பெற்ற நாம் எப்படி இருக்கணும்? தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வசனம் வாசிக்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த அவருடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா அந்த மனம் மாறுதல், அந்த சுத்த இருதயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப பாருங்க அசுத்தமா இருந்த ஜனங்கள் தான் நம்ம.
ஸோ இதை கூட வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்காரு. அந்த விலங்குகளுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சீரோபேனிக்கியா கிரேக்க ஸ்திரீ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தன் மகளை வந்து குணப்படுத்துறதுக்காக வரும் கேட்கும்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கலாகாதே. இப்போ பாருங்க, அப்போ நாய்க்குட்டி அப்படின்னு கூட நம்மள சொல்லியிருக்கு. அப்போ அசுத்தமா இருந்தோம் அந்த விலங்குகளை குறித்து நம்ம கம்பேர் பண்ணும்போது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல விலங்குகள், இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த பிரிவினையை என்ன பண்றாரு அப்படின்னா, தேவன் கிறிஸ்துவோட ரத்தத்தின் மூலயமா நம்மளை சத்தியத்துக்குள்ளாக ஒன்றிணைக்கிறார் அப்படின்றத நம்ம இந்த பாடத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காணொலியில் நம்ம பார்த்த வண்ணமாக தேவனுடைய ஒரு மகத்துவமும் ஆச்சரியமான அந்த ஒரு தெய்வீக திட்டங்களை இந்த இடத்துல எப்படி மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அதுவும் குறிப்பிட்ட சம்பவம் என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தில் இதை எப்படி மறைச்சு வச்சிருக்கிறான்றதை பார்த்தோம். என்னன்னா, தேவன் பரிசுத்தமாக்கினதை நீ என்ன பண்ணாதன்னா அசுத்தமாக எண்ணாத அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த இடத்துல அசுத்தமானதை தேவன் பரிசுத்தமாக்கியிருக்காரு. அது யாரை பற்றி பேசுகிறாரு அப்படின்னும் போது புறஜாதிகளாகிய நம்மை பற்றி தான் என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறாரு. எப்படி பரிசுத்தமாக்கியிருக்காரு அப்படின்னா, அவருடைய அழைப்பை கொடுத்து நம்மளை கிட்ட சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய சத்தியத்தினால என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மளை பரிசுத்தமாக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பேதுரு கிட்ட அந்த ஒரு தரிசனங்களை காட்டும் போது 3 முறை அங்கே என்ன பண்ணுவார்னா, நான் சுத்தமாக்கினதை நீ அசுத்தமாக எண்ணாதன்னு சொல்லி பேசியிருப்பார். முதல் முறை சொல்லும் போதும் 2வது முறை சொல்லும் போதும் அப்போஸ்தலனாகிய பேதுருனுடைய அந்த ஒரு நினைவு எப்படி இருந்ததுன்னா, இவர் உண்மையிலே வந்து ஒரு மிருகத்தை பற்றி, அசுத்தமுள்ள மிருகங்களை பற்றி பேசுறாரு அப்படின்றது தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்றாருன்னா நினைச்சிட்டு இருந்தார். ஆனா 3வது முறை அந்த வார்த்தைகள் மறுபடியும் சொல்லப்படும் போது அப்புறம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் அந்த இடத்துல தான் பார்த்த அந்த தரிசனத்தை தன்னுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்தார்னா சந்தேகம் படுத்தி கொண்டிருந்தார். அதாவது சிந்திச்சிருந்தார், யோசிச்சுட்டு இருந்தார். அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கலாம்னா, 3வது முறை இந்த ஒரு காரியம் வரும்போது தான் அவருக்கு ஒரு யோசனையே வருது. ஸோ இங்க தேவன் வந்து இந்த அசுத்தமான மிருகங்களை பத்தி பேசல, இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. அப்பதான் அந்த 2 பேர் கொர்நேலியோட ஆட்கள் வராங்க. இதுல என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போஸ்தலனாகிய பேதுருனுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 3 எண்ணு பாத்தீங்கன்னா அங்கங்க சில இடங்கள்ல, முக்கியமான சில இடங்கள்ல காணப்படும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு 3 முறை என்ன பண்ணுவார் அப்படின்னா மறுதலிப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா இப்ப நம்ம பார்த்த இந்த ஒரு காரியத்துக்கு இசைவா எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து சந்திச்சு பேசும்போது, அங்க சீஷர்கள்லாம் இருக்கும்போது, நீ இடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு பார்த்து கேட்பார். ஸோ அங்க நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லும் போது என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு. ஸோ இந்த மாதிரி 3 முறை சொல்லும் போது 3வது முறை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன ஆவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணுவார். அங்கே என்ன ஆவார்னா ஒரு ரியலைஸ் ஆவார். ஸோ இந்த விஷயம் நம்ம என்ன யோசிக்கலாம்னா, அப்போஸ்தலனாகிய பேதுருவோட வாழ்க்கையில் இந்த 3 எண் இந்தந்த இடங்கள்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் அநேக ஆச்சரியமான தெய்வீக திட்டங்கள் நம்ம எதில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா லேவியராகமம் புஸ்தகத்தில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். வரக்கூடிய நாட்களும் தேவனுக்கு சித்தமானால் இன்னும் அதிகமான காரியங்களை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கிறிஸ்துவுடன்.